தமிழ் 63 சேனல் நேயர்களே, ஜோதிடம் சம்பந்தமான இன்னும் பல நல்ல தகவல்களை பெற தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பின்பற்றி வாருங்கள். உழைப்பே வெற்றி என எண்ணும் மகர ராசி நேயர்களே, கடந்த 7.5 ஆண்டுகளாக படாத துன்பம் படாத பாடு, 7.5 சனியில் செல்வம், நட்பு, கல்வி, உடல்நிலை அனைத்தையும் இழந்து மன நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு தன் உயிருக்கு உயிரான உயிரையே பிரித்து சென்று விட்டது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து தற்போது விடுபட போகிறீர்கள். உங்கள் ராசியை பீடித்திருந்த 7.5 சனியானது முற்றிலுமாக விலகுகிறது. வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாகும் சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு முழுவதுமாக விலகிச் செல்கிறார். கடைசி 2.5 வருடங்கள் குடும்பத்தை, கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமலும், பணம் வருகிறது வந்த வழி தெரியாமல் செல்கிறது என்று மனவேதனையிலும் இருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த 2.5 ஆண்டு உடல் நலம் பரவாயில்லை என்றாலும் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் 2ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் உங்கள் குடும்பத்தை, உங்கள் செல்வத்தை மிகவும் பாதித்திருக்கிறார். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், ஏன் சிலருக்கு வாழ்க்கையை இழக்கும் நிலைமை கூட வந்து கொண்டிருந்தது. பணம் வருகிறது வந்த வழி தெரியாமல் செல்கிறது என்ற மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறீர்கள். 2ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் உங்கள் தனத்தையும் வாக்கையும் உங்கள் குடும்பத்தையும் பெருமளவில் பாதித்து விட்டார். இதற்கு மேல் பாதிக்க எதுவுமே இல்லை என்கின்ற நிலைமைக்கு வந்து விட்டீர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தொழில் நடக்கிறது, ஆனால் தொழிலுக்கேற்ற வருமானம், லாபம் இல்லை. பலருக்கு வேலையே சரியாக இல்லை. அப்படி வேலை சரியாக இருந்தாலும் வருமானம் சரியாக இல்லை. வருமானம் வந்தாலும் அதற்கு மேல் செலவு வந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதியே இல்லை என்ற நிலைமையை இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்து மிகவும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார். இப்பொழுது இந்த நிலைமை எல்லாம் மாறப்போகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் 3ஆம் வீட்டுக்கு, கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்களை 7.5 ஆண்டுகளாக கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசியை விட்டு தூரமாக செல்கிறார். இனி உங்கள் வாழ்வில் இப்படி ஒரு கஷ்டம் வரவே போவதில்லை என்பதுதான் உண்மை. அப்படியும் பலர் கேட்கலாம், அப்படியென்றால் இனி எங்கள் ராசி கட்டத்தில் சனி பகவான் இருக்காதா என்று. அவ்வாறு இல்லை. உங்கள் ராசிக்கு சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். பொதுவாகவே நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதித்தால்தான் கடினமாக இருக்கும். 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், இளைய சகோதர சகோதரி ஸ்தானம். ஆகையால் நம்மை அவ்வளவு பெரிய அளவில் பாதிக்காது என்பதுதான் உண்மை. தைரியமோ வீரியமோ சகோதர சகோதரிகளோ நம்மை பெரிய அளவில் பாதிக்கும் அளவிற்கு இருக்காது. அப்படி என்றால் இந்த சனி பயிற்சி மகர ராசிக்கு என்ன செய்யும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் நிச்சயம் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் துணிந்து முடிவெடுக்கும் தன்மை ஆகியவற்றை சற்று சோதிக்கத்தான் செய்வார். 3ஆம் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இதனால் என்ன பலன் என்று பார்த்தீர்கள் என்றால், 5ஆம் வீட்டை பார்க்கும் சனி பகவான் குழந்தைகளுக்காக செலவு செய்வது, படிப்பு சம்பந்தமாக குழந்தைகளுக்கு செலவு செய்வது, வண்டி வாகனம் வாங்கி கொடுப்பது, ஏன் வீடு கட்டி கொடுப்பது, நல்ல விஷயங்களே செய்வார். அதோடு 9ஆம் வீட்டை பார்க்கும் சனி பகவான் தந்தை வழி உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நாட்களாக தந்தை சொத்து, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஏனென்றால் 9ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார். அப்படி என்றால் தந்தை வழி, பூர்வீக வழி சொத்துக்கள் விரயமாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிந்து சுமூகமாக அனைத்தும் நன்றாக நடக்கும். 12ஆம் வீட்டை பார்க்கும் சனி பகவான் தொலைதூர பயணங்கள், வெளிநாடு பயணங்களை அவரவர் விருப்பத்துக்கேற்ப வெளிமாநிலம், வெளிநாடு சுற்றுலா செல்ல எண்ணி இருப்பவர்கள் செலவு செய்து சுற்றுலா சென்று வர சிறந்த காலகட்டமாகும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். அதனால் உங்களுக்கு ஒருபோதும் பெரிய அளவில் துன்பங்கள் வராது. குடும்பத்தை பிரிந்து வாழ்வோர்கள், குடும்பத்தில் சண்டை சச்சரவோடு இருப்பவர்கள், பணம் கொடுத்துவிட்டு திரும்பி வரவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அனைத்தும் சரியாகி இனி அனைத்தும் நன்றாகவே நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கிவிடும். கடனை சரியாக திருப்பி கட்ட முடியவில்லையே என்ற கட்டக்கூடிய நிலைமை வரும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இனி மகர ராசிக்கு அனைத்தும் நல்ல காலம் என்றே சொல்ல வேண்டும். இருப்பினும் 6, 8 தசா புத்திகள் நடப்பவர்கள் தனது ராசிநாதன் கோவிலையும்
நட்சத்திரநாதன் கோவிலையும் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் 6-8 தசாபுத்தியில் நடக்கும் கெடுபலன்களை தவிர்த்து கொள்ளலாம். மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் பொதுவாகவே ராசிநாதன் கோவில் சென்று வருவதன் மூலம் தீராத கடன், நோய் தொந்தரவுகளிலிருந்து விடுபட்டு வாழ்வில் சிறப்பாக இருக்கலாம். மகர ராசிக்காரர்கள் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்வில் மேன்மை அடையலாம். மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரமும் திருவோணம் நட்சத்திரமும் அவிட்டம் நட்சத்திரமும் உள்ளது. நட்சத்திரநாதன் கோவில் சென்று வருவதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய பாக்கியங்களும் கிடைக்கும். அதன்படி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி எனும் இடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்வில் எல்லா நன்மைகளும் பெற்று சிறப்பாக வாழலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலூர் மாவட்டம் காவேரி பாக்கத்தில் அடுத்த திருப்பார்கடல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களும் கடன் பிரச்சனைகளும் நோய் தொந்தரவுகளும் நீங்கி வாழ்வில் சிறப்பாக இருக்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கீழக்கொற்கையில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்வில் துன்பங்களும் கடன் பிரச்சனைகளும் நீங்கி வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழலாம்.